தங்கத்தோட விலை 13,600 கிட்ட வந்துருச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் இறங்குமா, இப்போ வாங்கலாமா வேணாமான்ற பிறகு பல பேர் கேள்வி இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50யும் இறங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம், இந்த வார்னால நிஃப்டி இன்னும் இறங்குமா, எப்போ திரும்பும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைமே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் கோல்டு வந்து 3 பேட்டர்ன் வந்து ஒரே இது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு இன்வெர்டர் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுறதையும் நம்ம பார்த்துருந்தோம். மூணாவது விஷயம் என்ன பார்த்துருந்தோம்னா, இது இல்லாமல் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் பிரேக் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்குன்றதை நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபெட்டோட நியூஸ் வேறு இருக்குது. ஸோ பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் வரலான்றது தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி என்னாச்சு, மார்க்கெட்டும் நமக்கு எக்ஸாக்டாக அன்னைக்கு ஃபெட் நியூஸுக்கு முன்னாடியே மார்க்கெட், இதனால தான் சொல்கிறது, நியூஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னு கிடையாது. மார்க்கெட் வந்து நியூஸுக்கு முன்னாடியே, இப்போ நமக்கு நியூஸ் எப்போ தெரியும்னா நியூஸ் விடும்போது தான் தெரியும். ஆனால் இந்த நியூஸை சொல்கிறவங்களுக்கு, அதை சார்ந்தவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் டெக்னிக்கல்ஸ் காட்டணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து அன்றைக்கே ஃபாலோ ஆரம்பிச்சிது. 3 நாள்லேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4,500 கிட்ட வந்துடுச்சு. நான் போன வீடியோவில் சப்போர்ட் லெவல்ஸ் சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து 4,500 to 4,400 வந்து என்ன நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் 2 ஆக்ட் பண்ணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 4,000 to 4,100. ஸோ இது வந்து நமக்கு S3 ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ பல பேரோட கேள்வி, சார் இப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து கீழே உடைக்குமானா, இன்னும் மார்க்கெட் வந்து திரும்பலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனும் ஒன்று இருந்துச்சு, தெரியுதுங்களா? ஸோ இதுவும் இந்த கனெக்ஷனும் அந்த ட்ரெண்ட் லைனில் தான் ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தோம். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக 4,500லேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 4,730 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் ரீபவுன்ஸ் ஆச்சு. ரீபவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டை கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ 4,500 சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த 4,500 பிரேக் ஆகிடுச்சுனால், திருப்பி மண்டே வந்து நமக்கு க்ளோசிங் ஆகிடுச்சுன்னா, அடுத்தடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் பியூராக வந்து எங்கே நிற்கலாம்னா 4,100 ரேஞ்சுக்கு வந்து நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000லேருந்து 12,500 இல்லை 600 கூட வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் INRல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்களா, சார் கோல்டு 12,500 வருமான்ட்டு. ஸோ ஒரு வேளை நமக்கு 4,000 to 4,100 வந்துச்சுன்னா 12,000லேருந்து 12,500 வரைக்கும் கோல்டு இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் பிரேக் அவுட் ஆக நமக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் என்னென்னா, மேபி அந்த பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளிப்பு காட்டுறேன். இதுதான் நம்ம டெக்னிக்கலாக ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம், மார்க்கெட் இப்படி தான் ஆகலான்ட்டு. ஸோ அதையும் பாருங்கள். இந்த சினாரியோ வந்து இப்போதைக்கு நடக்கக்கூடிய சினாரியோ, ஐ மீன் இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு ஃப்ரைடேக்குள்ளே ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து 5,100 போயிட்டு அங்கேருந்து என்ன ஆகலாம், ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து 5,100 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதை ஹிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி 4,800. இல்லை மார்க்கெட் இன்னைக்கு அதை மேலேயும் உடைக்க முடியல, கீழே பிரேக் ஆகிடுச்சு, நமக்கு அந்த 4,980 ரேஞ்ச் வந்து S1 இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக மார்க்கெட் எங்கே வந்துடலாம், 4,800க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்த அனாலிசிஸ். பட் மெஜாரிட்டி லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக செல்லில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் பைக்கான இதுவும் முடிச்சுட்டு இப்போ செல்லிங் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இங்கே ஒரு சேனல் பார்த்துருந்தோம் கரெக்டாக, அந்த சேனலோட சைஸு பிரேக் ஆனதுக்கு திருப்பி கீழே வரலாம். ஸோ அப்போ அது கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரணும்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட்டு 4,000, ஸோ எங்கே வந்து நிற்குது, $4,000. ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே டெக்னிக்கல் அனாலிசிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே கால்ஸ் கொடுக்கறதுக்காக இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இது சொல்கிறோமே தவிர we are not giving any calls. இதை பேஸ் பண்ணி சில பேர் கோல்டை செல் பண்ணியிருக்கலாம். ஐ மீன் ஃபிசிக்கலாக செல் பண்ணிவிட்டு லோவில் வந்தால் வாங்கலான்ட்டு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. சில பேர் இல்லை சார் கீழே வந்தவொடனே நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் அவங்கள, அது உங்களோட டெசிஷன். ஃபினான்ஷியல் அட்வைசர், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுக்கணும். பட் இப்போதைக்கு கோல்டு இன்னும் அப் ட்ரெண்டுக்கு மாறலை.
உடைச்சதுன்னா அடுத்த லெவல்ஸ் ஆஃப் சப்போர்ட்ன்றது நமக்கு கிட்டத்தட்ட $4,000 வரைக்கும் வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மண்டேலேருந்து நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கோல்டுக்கான ரிவ்யூ. அண்ட் இப்போ நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ அடுத்து நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணணும் அதே மாதிரி பல பேருக்கு ஒரு இது இருக்கலாம். நானும் இந்த சார்ட்டை கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக எல்லாருமே இந்த சார்ட் அனலிசிஸை கற்றுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ட்ரேட் ஹெச்ஓஎஸ்ல நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்ல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம்ன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம எப்படி பண்ணலான்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் ஹெச்ஓஎஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை எப்படி கொண்டு போய் ஒரு சாமானிய மக்களும் ஒன்றுமே தெரியல, எனக்கு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதனால அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்காக மார்க்கெட்னா என்னன்றது சொல்லி கொடுத்து சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போய் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் மட்டும் எவ்ரி மண்டே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவில் ஃபிசிக்கல் கிளாஸஸ் மட்டும் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 months in a once நம்ம டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரான்ச் வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. கம்மிங் 31st வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச், புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ ஆன்லைன் பேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ராட்லேருந்து படிப்பாங்க. அதனால் 2 டைமிங் வச்சுருக்கோம். மார்னிங் 7:30 ஒன்று வச்சுருக்கோம், ஈவினிங் 7:30 ஒரு பேட்ச் இருக்குது. ஏன்னா ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து படிக்கலான்ட்டு மார்னிங் 7:30 பேட்ச் எதுக்குன்னா, நிறைய பேர் அப்ராடில் இருக்கவங்களுக்கு டைமிங் ஸ்கெடியூல் வந்து மார்னிங் வைக்கும்போது அவங்க டைமிங்க்கு அது ஃபீஸிபிளாக இருக்குன்ட்டு மார்னிங் பேட்சஸும் இருக்குது. ஸோ எந்த பேட்ச்சில் வேணுன்றது நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ கம்மிங் 31st நம்மளோட ஆன்லைன் பேட்ச் இருக்குது. என்ரோல்மெண்ட்ஸ் ஹஸ் பீன் ஸ்டார்டட். வேணுன்றவங்க கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அல்ரைட். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 23,115 கிட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு 2-3 பாசிபிலிட்டிஸ் என்ன நடக்கலாம் இந்த வீக் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, மார்க்கெட் வந்து 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் நான். ஏன்னா இது நடுவில் கேப் அப் ஆனதுனால 2 விதமான ட்ரெண்ட் லைனும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஜாயின் பண்ணோம்னா அடுத்தது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து அரௌண்ட் 23,000 ஒரு ட்ரெண்ட் லைனும், அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து 22,600 கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இது அடுத்த மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 21,800 to 22,000. ஸோ இது 3 லெவல்ஸில் வந்து நிஃப்டி ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது 24,400 பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக அது வந்து ரொம்ப மாசமாக நமக்கு அதை சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு வச்சு. அந்த சப்போர்ட் அடித்தோடனே அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டையும் ப்ரீச் ஆனதுனால நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன இல்லைன்னா நிஃப்டி உங்களுக்கு ஒன்று ட்ரெண்டிங் மார்க்கெட்டு இன்னும் கரெக்ஷன் ஃபேஸ் முடிக்கலைன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல இருந்து திருப்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் ஆகிட்டு திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெண்டாவது சினாரியோ என்னன்னா, திருப்பி இது வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும் நமக்கு? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ஆகிடும். ஸோ அப்போ நிஃப்டி என்ன ஆகிடும்? டோட்டலி இட் வில் பிகம் சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த சைட்வேஸ் முடியறதுக்கும் ஒரு டிஎஸ்கலேஷன் வார்லையாக இருக்கட்டும், இல்லை க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சார் ஏன் தான் நிஃப்டி இறங்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரானோட வார் எஸ்கலேஷன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த வார் எஸ்கலேஷன்னால என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் பிரெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸஸ் ஷூட் அப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட $115 $120 வரைக்கும் பிரெண்ட் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா எல்லா கண்ட்ரீஸுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆனது இந்தியாவும் ஒன்று. பட் இந்தியாவுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா 2 கப்பல் கிட்டத்தட்ட உள்ள வந்துடுச்சு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. தட்ஸ் அ குட் சைன். பட் இருந்தாலும் இந்த ஒரு குளோபல் டென்ஷனில் மார்க்கெட் என்ன ஆகலாம், திருப்பி நமக்கு இந்த 22,600 ஒரு சப்போர்ட் ஆகும், 21,800 to 22,000 அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் திரும்புமான்றத எக்ஸ்பெக்டேஷன். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இது நடக்கணும்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் மறுபடியும் இறங்கணும், வாரில் வந்து கொஞ்சம் டீஎஸ்கலேஷன் ஆகணும், மக்களோட கான்ஃபிடன்ஸ் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்க S&P 500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5% ஃப்ரைடே உங்களுக்கு க்ளோசிங்கில் 1.5% கீழே வந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்கும், இல்லைன்னு கிடையாது. எல்லாமே கரெக்ஷன் ஃபேஸில் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இப்போ கோல்டு வந்து நான் டவுன் ட்ரெண்ட் அடிச்சு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, டெக்னிக்கலாக அது டவுன் ட்ரெண்ட். ஆனால் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கானா கிடையாது. இது வந்து பியூர் சைட்வேஸ். சைட்வேஸில் இப்போ ஒரு கரெக்ஷன் ஃபேஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த கரெக்ஷன் இப்போ எங்கே வருது, சைட்வேஸாக மாறுறதுக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்டுன்றது இப்போ ஒரு மேலே போகுது, இது வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுவோம். ஆனால் அதே இது இங்கே போயிடுச்சுன்னா அந்த கரெக்ஷன்லேயே இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, சைட்வேஸ் ஆயிடுச்சுன்றது. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது
நிஃப்டி வந்து இப்போ சைட்வேஸ் உள்ள போகிறதுக்கான அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ போன வாட்டி எப்படி மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணிச்சோ அப்போ இதே இடம் வந்து மறுபடியும் டெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி இந்த 22,600 21,800 to 22,000 ரேஞ்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து திரும்புன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அதுக்கு குளோபல் சப்போர்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வரக்கூடிய டேஸில் தான் இந்த எஸ்கலேஷன் எப்படி கம்மியாகுது, ஈரானோட டென்ஷன்லாம் எப்படி கம்மியாகுதுன்னு பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எஸ், ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி தான் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், சார் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இறங்கி, நல்லா இறங்கி இருக்குது, டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நல்ல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு எதெல்லாம் ஆவரேஜ் பண்ணலான்றது கரெக்டான டைமிங் பார்த்து உள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ச்சூன் பண்ண முடியும். சரி, தட் இஸ் வை வி ஹேவ் டு மேக் பிளட் இஸ் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ஒரு வார் இதெல்லாம் வரும்போது பயந்து ஓடுற டைம் இல்லை, அந்த டைமில் தான் கரெக்டான நல்ல ப்ராடக்ட்டு லோ ப்ரைஸில் கிடைக்கும். உள்ளே இன்வெஸ்ட் பண்ணோன்னா நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இது. ஸோ ஐ எம் வெரி பாசிட்டிவ். நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. மார்க்கெட்னா சார் 2,000 பாயிண்ட் இறங்குறது பாசிட்டிவ் இருந்தீங்க, அப்படி கிடையாதுங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா பொருள் எனக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா ஐ பி ஹாப்பி. அதே மாதிரி தான் நல்ல பொருள், இந்தியன் எக்கானமி இஸ் வெரி குட், நிஃப்டி ஏறதான் போகுது, நல்ல பொருள் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் மேபி ஏன் மேலே எடுத்த ட்ரேட்ஸ் கீழே, இப்போ நானும் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன், நானும் ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கேன், கீழே வரும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது அதுக்கான விலையை கொடுத்து ஆகணும். பட் கீழே வந்தபோது திரும்புகிற டைமில் ஒன்ஸ் வி ஆவரேஜ் இட் வில் பி அ வெரி குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லாங் டேர்மில் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ லாங் டேர்ம் வியூவாக இந்தியன் எக்கானமி சைட்வைஸ் போனாலும் ஒன்ஸ் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிட்ட பிறகு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு பி புல்லிஷ். ஸோ இப்போதைக்கு சைட்வேஸ் தான், கொஞ்சம் மார்க்கெட் மூடிட்டோம். இந்த சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துக்கோங்க. இங்கே வரும்போது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் தெரிஞ்சதுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் அ கால், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டு ஷோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்ஸ். நல்லா புரிஞ்சுதா? ஸோ நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுதான். வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் ஒன்ஸ் இது ரீச் ஆகிட்டு இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சுனாலும், ஏன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறும் போது நான் சொல்லியிருந்தேன் 15 மினிட்ஸில் ரிவர்சல் கொடுத்துச்சு. ஆனால் 1 ஹவர்லேயே 4 ஹவர்ஸ்லேயே கொடுக்கல மார்க்கெட். அப்போ என்ன ஆகலாம், 1 ஹவர் 4 ஹவர்ஸில் கொடுத்தா தான் லாங் டேர்ம் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 ஹவர் 4 ஹவர்ஸில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும், திருப்பி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. ஸோ அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்னிக்கலாக வியூ பண்ணி பண்ணும்போது ஃபுல் ரிவர்சல் எப்போ ஆகுது, சும்மா லோவர் டைம் ஃப்ரேமில் எப்போ ரிவர்சல் ஆகிடுச்சு, கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி எப்படி இறங்கும், இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன், அதான் வாரன் பஃபெட் சொல்லுவார், நான் எவ்வளோ வார்ஸ் பார்த்துருக்கேன், எவ்வளோ கிராஷஸ் பார்த்துருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி நான் இவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அப்போல்லாம் நான் கம்முன்னு இருந்ததா, எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே உட்காரல, வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் பண்ணதுக்கு எனக்கு பலன் கொடுத்துச்சு. ஸோ வெயிட் பண்ணுவோம், கரெக்டான டைமில் மார்க்கெட் ஏறுன்றதை நம்புவோம். இந்த எஸ்கலேஷனும் கம்மியாயிடுச்சுன்னா தென் வி வில் see the rebound in Nifty. So I hope எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். I hope this video was useful and thank you very much for joining. Take care.